ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நடேசன் இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு, "இங்க பாரு, நிலா மாரி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கை துணையா கிடைச்சதுக்கு நீ கண்டிப்பா குடுத்து வச்சிருக்கணும். தேவையில்லாம அந்த பொண்ணோட மனச கஷ்டப்படுத்தி அந்த பொண்ண நீ இழந்துராத" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு தான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்ல ஏறுற இறங்குற எல்லா பொண்ணுங்க கிட்டேயும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். காயத்ரிய அவங்க என்ன அர்த்தத்தில் என் கூட பழகுனாங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஆனால் அது தெரிஞ்சிருந்தோம் நிலாவை வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் நிலா இருந்துட்டு எதுவுமே பண்ணதில்லை. எனக்காக சப்போர்ட்க்கு மட்டும்தான் நின்றுச்சு. அந்த பொண்ணு நிலாவோட மனசில் இடம் பிடிச்சிருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் அவங்கள வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன். இனிமேலாச்சும் நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம வானதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. "ஏன் இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன், ஏன் எடுக்க மாட்டேன்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் எல்லாரும் அமைதியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுனா பதறி போகிறா. ஆனால் இத்தனை தடவை ஏன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி உன்னை பற்றி மட்டும்தான் நான் கவலைப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நான் உன்னை கேட்டேனா, உன் வேலையை பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு வானதியை திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.